ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் சிறப்பா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு ஒரு சாக்லேட்டி மேஜிக் பண்ணிடலாமா? ஆமாங்க, வாயில வெச்ச உடனே கரையலா மாதிரி ஒரு சூப்பரான பிரவுனி ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு பெரிய டெக்னிக் எல்லாம் தேவையில்ல, நம்ம வீட்ல இருக்கிற பொருள்களே போதும். இது ஒரு முறை செஞ்சா வீட்ல எல்லாரும் கேட்பாங்க, இன்னும் இருக்கான்னு. முதல்ல ஒரு பவுல் எடுக்கலாம். ஒரு வடிகட்டில கோகோ பவுடர் 65 கிராம் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து அதுல 170 மில்லி எண்ணெய சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பவுல்ல 3 முட்டை சேர்க்கலாம். அதுக்குள்ள சீனி 250 கிராம் சேர்த்து நன்றாக அடிக்கணும். இங்க ஒரு சின்ன டிப்ஸ், சீனி கரையும் வரை அடிச்சாதான் பிரவுனி சாஃப்டா வரும். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் 1.5 டீஸ்பூன், இதோட 2 சிட்டிகை உப்பு சேர்த்து கலந்து பீட்டர்ல நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோகோ பவுடர் ஆயில் கலவைய சேர்த்து மெதுவா கலக்கணும். இங்க ரொம்ப அடிக்க வேண்டாம், இல்லனா பிரவுனி கேக் மாதிரி ஆகிடும். அடுத்து மைதா 85 கிராம் சேர்த்து மெதுவா ஃபோல்ட் பண்ணி கலக்கணும். மாவு ஸ்மூத்தா இருக்கணும், அதிகமா அடிக்க கூடாது. இதுதான் பெர்ஃபெக்ட் பிரவுனி சீக்ரெட். இப்ப மாவை கிரீஸ் பண்ணிய டின்ல ஊத்திக்கலாம். மேல லைட்டா டேப் பண்ணி ஏர் பபிள்ஸ் ரிமூவ் பண்ணலாம்.
இப்போ பேக்கிங்க்கு போயிடலாம். ஒரு கனமான பாத்திரத்தை 5 நிமிடம் முன் சூடு பண்ணிக்கோங்க. அதுல ட்ரேவை வச்சு 25-30 நிமிடம் பேக் பண்ணலாம். வீட்ல அந்த நேரத்துல வரப்போற ஸ்மெல், அடடா, எல்லோரும் கிச்சனுக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க. பேக் ஆயிட்டா கூலாக விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்கொயரா கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். வெளிய லைட் கிறிஸ்பி, உள்ள சாஃப்ட் அண்ட் ஃபட்ஜி. இதுதான் பெர்ஃபெக்ட் பிரவுனி. ஒரு கப் டீ அல்லது காஃபியோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அதுவே மினி செலிப்ரேஷன் தான். இந்த ஈஸி பிரவுனி ரெசிபி ட்ரை பண்ணி உங்க வீட்ல எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.